ஜீராசினியர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்கிறத பார்க்கலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராஷ்டமம் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. வியாழக்கிழமை விடிஞ்ச உடனே சந்திராஷ்டமம், அதாவது புதன்கிழமை நள்ளிரவு 2:30 மணியிலிருந்து வியாழக்கிழமை முழுவதும் சந்திராஷ்டமம், சனிக்கிழமை மத்தியானம் 2:49 மணிக்கு தான் சந்திராஷ்டமம் முடிகிறது. சந்திரன் ஒரு நிலையில் நீச்சனாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக வராதுங்க. அதனால் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் ஒரு 2:49 மணி வரைக்கும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான சில முடிவுகளை மட்டும் எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது உண்மையிலேயே நல்லது. அதை தவிர வேறு எந்த விதமான கெடுதல்கள் நடக்குமானா உச்சகுருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கெடுபலன்கள் இருக்காது. இந்த வாரத்தில் மிக முக்கிய இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சூரியன் இப்போது 5ஆம் இடத்திற்கு மாறுகிறார். மேஷராசிக்காரர்களுக்கு விரயச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட அதிர்ஷ்டம் தரத்தக்க விளைவுகள்லாம் இப்போது கண்டிப்பாக நடக்கும். எதிலும் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கூட குழந்தைகள் மேலே கொஞ்சம் கவலைகள் இருந்தவர்களுக்கு இந்த வாரத்திலேயே குழந்தைகள்கிட்ட மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள், குழந்தைகளுக்கு வேலை, திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான சில ஆறுதல் அமைப்புகள் உருவாகக்கூடிய உண்மையிலே ஒரு சிறப்பான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சனிக்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு சந்திரன் அப்படியே 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு போய் பரிவர்த்தனை அடையக்கூடிய அமைப்பு. வீடு சார்ந்த, வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் இன்னொன்று கூடுதலாக சொல்லப்போனால், கடந்த காலத்தில் எதை அனுபவிக்க முடியலன்னு நினச்சிங்களோ அதை ஓரளவிற்காவது அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய சந்திராஷ்டம 2 நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள்லாம் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் பகுதி 5 நாட்களும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஆனால் வார கடைசியில் சனிக்கிழமை மத்தியானம் 2:49 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. சனிக்கிழமை முழுக்க மத்தியானத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம், வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், திங்கட்கிழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எங்களுக்கும் 2 நாள் இந்த இடம் சந்திராஷ்டமம். முதல் 5 நாட்களில் சந்திரன் வலிமையாகவே இருக்கிறார். சந்திர சுக்கிர சேர்க்கை 5ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில் இப்போது வலிமையாக இருப்பதால் ராசிநாதன் நீச்சம் என்கின்ற நிலைமையையும் மாறி மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. முதல் 2 நாட்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஓரளவிற்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த 2 நாட்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகக்கூடிய தன்மை, சிலருக்கு இதுவரைக்கும் சரியாக கை கொடுக்காத வேலை அமைப்புகள், வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு இடர்பாடுகள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள்ட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் முதல் 5 நாட்கள் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் பெரிய நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக நிறைவாக உண்டு. அதெல்லாம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. குடும்பத்தில் கூட சிலருக்கு ஏதாவது ஆவணி மாதம் பிறந்துருது இல்லையா, மங்கள நிகழ்வுகள், உங்களுக்கே காதல் கைகூடக்கூடிய தன்மை அல்லது திருமணம் நிச்சயமாகக்கூடிய அமைப்பு என வாழ்க்கை துணை யார் என்பது தீர்மானம் செய்யக்கூடிய அமைப்பு. முதல் 4-5 நாட்களில் திருமண பருவம் வந்திருக்கின்ற இளைய பருவத்தினருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் என்கின்ற அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆவணி மாதம் இந்த வாரத்தில் பிறக்குது. இந்த வாரத்தில் கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்குமே கை கொடுக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, இளைஞர்களுக்கு வாகன மாற்றம், வீடு மாற்றம் போன்றவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு வாரங்க இந்த வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. ஆனால் சிறப்பான நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். புதன் 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 3ஆம் அதிபதியோடு மாறுகிறார். எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வாரத்தின் முதல் நாள் 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. அதற்கப்புறம் 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம்னு வரிசையாக குருவின் பார்வையிலையும் குருவோடு பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பு. வாரத்தின் முதல் பகுதி திங்கள், செவ்வாய், புதனை விட வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 4 நாட்களும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. வார இறுதியில் 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்து பரிவர்த்தனையாகி ராசியை பார்க்குறார். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்பு. உங்களை முன்னிறுத்தி அப்படியே ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பு. இவர்கிட்ட இருக்கிற திறமையை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம்பான்னு
மற்றவங்க நினைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். இதுவரைக்குமே உங்கள் பேச்சை கேட்காதவங்க, பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள், ஆலோசனை சொல்வதில் வல்லவங்க. உங்களுக்கு தான் அது தெரியாது. அதாவது இப்போ ஷேர் மார்க்கெட்டில் டிப்ஸு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிப்ஸு கொடுக்குறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வந்தீங்கன்னா அது உதைக்கும். அடுத்தவர்களுக்கு நல்ல அறிவுரையை சொல்லக்கூடிய அருமையான அமைப்புகளில் கொஞ்சம் நல்ல ஒரு எதற்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் ஒரு நிறைவான பணவரவு, குடும்பத்தில் அமைதி, ஆண் பெண் உறவுகளில் இதுவரைக்கும் இருந்த இணக்கமற்ற போக்குகள்லாம் விலகக்கூடிய அமைப்புன்னு நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையும் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. அப்போது சில கடன்கள் அமைப்புகள் சிலருக்கு வரும். அந்த கடன் அமைப்புகள் கூட பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதிய கடன்கள் வரக்கூடியதாகவும், சிலருக்கு ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குறைகள் விலகக்கூடியதாகவும் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் எதுவும் இல்லாத ஒரு சீரான வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமையும். வாரத்தின் ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் கூட சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார். அதற்கு பிறகு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். அதற்கு பிறகு நீச்சனாக ஆனால் கூட உச்சகுருவின் பார்வையிலும், அதற்கு பிறகு அப்படியே குருவோடு பரிவர்த்தனை அமைப்புகளையும் வர்றார். ஆக 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுக்க இருக்கிறவர் சுப தொடர்புகளில் இருக்கிறார்ன்றதை நல்லா பார்க்கணும். அப்போ சுப தொடர்புகளில் இருந்தால், ராசிநாதன் இருந்தால் என்ன நடக்கும்? தைரியமாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையாக இருப்பீங்க, எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரக்கூடிய வாரமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. வாரத்தின் திங்கட்கிழமை 3ஆவது நாளில் நல்ல புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். இந்த அறிமுகத்தின் மூலமாக ஒரு வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்னும் ஒன்று சிறப்பாக கண்டிப்பாக சொல்லணும், புதிய அறிமுகங்கள் இந்த வாரம் கை கொடுக்கும். ஜனாதிபதி இப்போது 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 2ஆம் இடத்திற்கு வந்து 2லேயே ஆட்சியாக இருக்கிறார். ஆவணி மாதம் முழுவதும் சீரான நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல ராசிநாதன் நீச்சமானாலும் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பான அமைப்பு. உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். இதுவரைக்குமே எதை செஞ்சு முடிக்க முடியலையோ அதை வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மத்தியானத்திற்குள்ளே இந்த 2.5 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் செய்து முடிக்க முடியும். எதிலும் ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு 10 வயது குறைந்தாற் போல இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சனிக்கிழமை மத்தியானத்திற்கு மேலே ஒரு 2 நாட்கள் பயணங்கள் அதிகமாக இருக்கும். ஓய்வு நாளாக இருக்கக்கூடிய அந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் யாராவது ஒருத்தரை போய் பார்த்துட்டு வந்துடுவோமே, இவரை போய் பார்த்துட்டு வர்றதுனால இது நடக்குமே அப்படின்ற மாதிரியாக ஃபோனில் பேசினா நடக்காது, நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம், இதை முடிச்சுட்டு வந்துடுவோம்னு கிளம்புவீங்க. குறிப்பாக வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு அமையும். அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் கிடையாது. மிக முக்கிய பலனாக ஆவணி மாதம் இந்த வாரம் பிறக்கிறது. ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஆட்சி என்கின்ற அமைப்பை அடைவார். பூர நட்சத்திரக்காரர்களும், மகம் நட்சத்திரக்காரர்களும், உத்தர நட்சத்திரக்காரர்களும் சிம்மராசியில் அஷ்டமச்சனியின் தாக்கத்தின் காரணமாக நீங்கள் நன்றாக இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் குழப்பமாக இருக்கிறீர்கள். 90% சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது ஜோதிடத்தை பிடிக்கக்கூடிய, என்ன நடக்குது நம்மளை பற்றி, ஒரே நெகட்டிவாக இருக்கே, ஏன் இப்படி, நான் நல்லா முயற்சி பண்ணுறேன் பலிக்கலையே, இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள்லே இருக்கிறீங்க. அஷ்டமச்சனியின் தாக்கம் இப்போது பூரம் நட்சத்திரத்தின் மேல் போய்கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. ஆனால் எல்லா நிலைகள்லையும் பெரிய கெடுதல்கள் நடக்காமல் தடுக்கக்கூடிய அமைப்பு ராசிநாதனுடைய ஆட்சி அமைப்பிற்கு உண்டு என்பதால் ஒரு 4 வார காலத்திற்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு தைரியம், தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய, பொருளாதார தடைகள் விலகக்கூடிய, குடும்பத்தில் அமைதி இருக்கக்கூடிய, தோல்விகள் அடைந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு ஆறுதல் தரக்கூடிய, வெற்றிகள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். வார ஆரம்பத்தில் சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்புறம் 3, 4, 5 ஆகிய இடங்களுக்கு வர்றார். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது இப்போது சகோதர நன்மைகள், சகோதர லாபங்கள், குறிப்பாக தங்கைகளால் ஏற்பட்டிருந்த விரயங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்பு. எதிரிகள் உங்களை கண்டு சற்று யோசிக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது தோற்றுக்கொண்டே இருந்தவர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை அடைகிறாரே அப்படின்ற மாதிரி எதிரிகள் உங்களை பற்றி அப்படியே லேசாக நல்ல விதமாக யோசிக்கக்கூடிய தன்மை, ஒளிந்திருக்கின்ற மறைந்திருக்கின்ற திறமைகள் எல்லாம் இப்போது வெளியே வரக்கூடிய அமைப்புன்னு சிம்மராசிக்காரர்களுக்கு 2, 3, 4, 5 இடங்களில் நல்ல இடங்களில் சந்திரன் போவதால்
எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. சந்திராஷ்டமம் இல்லை. 4 வார காலத்திற்கு சூரியனுடைய ஆட்சி பல வலிமையின் அடிப்படையில் சிம்மராசிக்காரர்கள் தொல்லையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. வளர்பிறை சந்திரனும் சுக்கிரனும் ராசியில் இருக்கின்ற நிலைமையில் இந்த வாரம் கண்டிப்பாக ஆரம்பிக்கிறது. திங்கட்கிழமை முழுக்கவே ஓரளவிற்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். திங்கட்கிழமை முழுக்க சந்திரனும் சுக்கிரனும் ராசியில் இருப்பதால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெண்களால் இதுவரைக்குமே தொல்லைகளை அனுபவித்தவர்களுக்கு அதே பெண்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையே இருக்குது. அதற்கப்புறம் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடத்தில் நீச்சனானாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் வார இறுதியில் இருக்கும் பொழுது குருவோடு பரிவர்த்தனை ஆகிறார். அப்போ 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் வாரத்தின் 5 நாட்கள் இருப்பது என்பது கடந்த காலத்தில் கன்னிராசிக்காரர்கள் எதை செய்ய முடியாமல் போயிட்டோம், எதை இதை பண்ணணும் அதை பண்ணணும் நான் முயற்சி பண்ணேன், அவனா முக்கால் தான் முடிஞ்சது, முக்கால் கிணறு தாண்டதுக்குள்ளே பின்னாடி வந்துட்டேன், அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் இருந்தீங்க இல்லையா, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் செய்து காட்டக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது அமைந்திருக்கிறது. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மணி 2:30 மணி வரைக்குமே 3ஆம் இடத்துல உச்சகுருவின் பார்வையில் சந்திரன் நீச்சனாக இருந்தாலும் வளர்பிறை அமைப்பில் இருக்கிறார். அப்போது நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். கலைத்துறை ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. தன்னுடைய திறமையை வெளியில் காட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, சோஷியல் மீடியாவில் பேர் வாங்கணும், வீடியோஸ் போட்டு இன்ஸ்டாகிராமில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுன்ற மாதிரியான முயற்சிகள் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல புகழ், பெயர் மற்றும் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை ஆகிய 3 நாட்கள் இருக்குது. இந்த 3 நாளும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளில் ஆரம்பிக்கின்ற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. வார இறுதியில் 4ஆம் இடத்தில் அவர் பரிவர்த்தனை ஆகிறார். இதுவும் உண்மையிலே 4, 11ஆம் இடங்கள் தொடர்புகளை பெறுவதால் அம்மா சார்ந்த விஷயங்கள், வெள்ளை நிறம் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை மட்டும் செலவுகள் இருக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 12ஆம் இடத்துல நீச்ச சுக்கிரனோடு சந்திரன் சேர்ந்திருக்கிறார். இந்த வாரம் முழுக்கவே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தான் உங்களுக்கு இன்னும் 2-3 வாரம் கழித்து தான் சுக்கிரனுடைய நீச்சம் விலகுகிறது. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காத ஒரு அமைப்பில் ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி ஒரு மாதிரியாக நெகட்டிவாக இருக்கே, சீக்கிரமாக 1 ஹவரில் முடிய வேண்டிய வேலை 2 நாள் ஆகுது, 1 நாள் ஆகுதே, உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கலையே, என்னமோ நடக்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு கலக்கங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல நீச்சனாக இருக்கின்ற அமைப்பினால கண்டிப்பாக இருக்கும். திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் மனம் குழப்பமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அந்த 2 நாள் பார்த்திங்கன்னா ராசியிலேயே வளர்பிறை சந்திரன் உட்கார்ந்து இந்த தைரிய அமைப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். எது எப்படி இருந்தாலும் கடமையை செய்வோம், பலன் அப்புறம் எதிர்பார்ப்போம்ன்ற மாதிரியாக ஒரு மோன தவ நிலையில் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வேலையை செய்வீங்க. ஆனால் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாளும் தனாதிபதி அந்த அமைப்புகள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதிலும் மிகப்பெரிய பணவரவுகள், குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி, கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் பிரிவுகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அது சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள், காதலன் காதலி உறவுகள் நன்றாக இல்லாதவர்களுக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில் காதலனுடைய மனமாற்றம், காதலியுடைய மனமாற்றம் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பணம் சார்ந்த விஷயங்களில் ஒருத்தட்ட பணம் கொடுக்கறதுக்கு, பணம் வாங்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப டாப்பான அமைப்பு அப்போது. ஏன்னா 2ஆம் இடத்துல வலிமையாக நீச்ச நிலையில் இருந்தாலும் உச்சகுருவின் பார்வையில் அங்கே 10ஆம் அதிபதி இருப்பது என்பது சம்பாதிக்கிறதுக்கு தேவையான ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. வார இறுதியில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் இடத்துல சந்திரன் பரிவர்த்தனை அமைப்புள்ள இருக்கிறாரு. அப்போது சிலருக்கு தம்பி தங்கைகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் ஏதாவது நல்லதை செய்து அதில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல வாரங்க. சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத வாரமான இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். செவ்வாய் 8ஆம் இடத்திலே இருக்கிறார், விபரீத ராஜயோக அமைப்பில் இருக்கிறார். சுக்கிரன் வாரத்தின் முதல் நாளில் சுக்கிரனும் சந்திரனும் திங்கட்கிழமை சேர்ந்திருக்கிறதுன்றது
இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு திங்கக்கிழமை ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு பொருளை ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு கடையை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு வேலைக்கு அன்றைக்கி ஒரு மாற்றம். திங்கக்கிழமை வாரத்தின் முதல் நாள் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கக்கூடிய அமைப்பு வயதிற்கு ஏற்றாற் போல் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உண்டு. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 12ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்துகிறார். இந்த இடத்துல சுப செலவுகள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள், சிலருக்கு வீடே வாங்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு ஒரு ஃப்ளாட்டு முடிக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு ஏசி, பிரிட்ஜு, இந்த மாதிரியான வீட்டு பொருட்கள், மனைவிக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல பொருள், கணவனுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பொருள், காதலன் காதலி கூட ஒரு கிஃப்ட்டை பரிமாறிக்கிறது, இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை செலவு செய்து சுகம் காணக்கூடிய, அடுத்தவரை மகிழ்விக்கக்கூடிய அந்த 2 நாட்களாக இருக்கும். வியாழன் வெள்ளிக்கிழமை உங்கள் ராசியிலே நீச்சனாக இருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் சந்திரன் வலுவாக, பாக்கியாதிபதி வலுவாக குருவின் பார்வையில் இருப்பதால் புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக, மருத்துவம் பலிக்கக்கூடிய நாளாக, ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக, பொருள் வரவு, தனவரவு, பணம் சம்பாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அருமையான வாரமாக அந்த வாரம் இருக்கும், அந்த நாட்கள் இருக்கும். வியாழக்கிழமை மத்தியானத்திலிருந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாட்களும் மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. என்ன அப்பா சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். சொந்த ஊரில் வீடு கட்டுறதா, இங்கே வீடு கட்டுறதா, அல்லது சொந்த ஊர்லேருந்து அந்த குத்தகை பணம் வரலையே, அது வரலையே, இது வரலையே, குடித்தனக்காரருக்கும் நமக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுமூகமான தீர்க்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லாத, அதே நேரத்தில் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்குதுங்க. விருச்சிகத்தினர் எல்லோருக்குமே இந்த அருமையான வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். சந்திராஷ்டிரமம் எதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. வார ஆரம்பமே தொழில் மேன்மை, பட்டம், பதவி. திங்கக்கிழமை ஆஃபீஸ் போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது ப்ரொமோஷன் அல்லது பாராட்டு அல்லது சம்பள உயர்வு, வேலை பார்க்குறதுல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு திங்கக்கிழமை உண்டு. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய வேலை, தொழில், வியாபார அமைப்புகளை, விவசாய அமைப்புகளை குறிக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் 6, 8 கூடியவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்திருக்கிறது. எதிர்பாராத தனலாபங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் திங்கக்கிழமையே உண்டு. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் என்ன நடக்கும்னா 11ஆம் இடத்துல சந்திரன் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே அண்ணன் அக்காள்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஒரு சொத்தை பிரிச்சுக்கிறது, அக்கா இப்படி கேட்குது, இப்படி கேட்குது, ஒரு பெரிய சொத்து அக்கா கேட்குது, தங்கச்சி கேட்குது, அண்ணன் கேட்குறாரு. நான் இழிச்சவாய் மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, அம்மாவும் அப்பாவும் என் தலையில் தான் மிளகா அரைக்கிறாங்கன்னு பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது சொத்துக்களை பகிர்ந்து கொள்வது அல்லது இதை விட்டு கூட அதை விட்டு கூடன்ட்டு அம்மா அப்பானால் கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும், வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்கள் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் நீச்சனாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். பயணங்களின் மூலமான மேன்மைகள், சிலருக்கு தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் செய்யக்கூடியது குலதெய்வ அமைப்புகள், சித்தர்களுடைய தரிசனம், சித்தர்களுடைய நட்பு, பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. வார இறுதி ரொம்ப நல்ல நாளாக இருக்குங்க. சனிக்கிழமை மத்தியானத்திற்கு மேலே அப்படியே திங்கட்கிழமை வரைக்கும் ஒரு 2-2.5 நாள் சந்திரன் பரிவர்த்தனை அமைப்பில் உங்கள் ராசியிலே வார இறுதி நாட்களில் உட்கார்றார். வார இறுதி நாட்களில் வளர்வரை சந்திரன் ராசியில் அமர்வதால் தெளிவான முடிவுகள், வருமானங்கள் இருக்கக்கூடிய அருமையான வாரமாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டிரம அமைப்புகள் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் சந்திரன் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 11, 12ஆம் இடங்களில் தன்னுடைய அமைப்புகளை வச்சிருக்கிறாரு. நல்ல அருமையான வாரமாக இந்த வாரத்தை கண்டிப்பாக சொல்ல முடியும். 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலேயே உங்களுடைய யோகாதிபதியான புதனோடு இந்த வாரம் மாறுகிறார். 8ஆம் அதிபதி வலுத்து இருக்கின்ற காரணத்தினால ஆவணி மாதம் முழுவதுமே இன்னும் ஒரு 4 வாரத்திற்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த காலத்தில் எதில் பிரச்சனைகள் வந்ததோ, யாரெல்லாம் எதிரியாக மாறினாங்களோ, யாரெல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் நட்புக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களெலாம் இந்த வாரம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி பிறகுதில் 18ஆம் தேதிக்கு பிறகு, இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தயவு வேண்டி உங்கள் முன்னால் நின்று ஏதோ தெரியாமல் நடந்து வச்சுங்க மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த 4 வார காலத்திற்குள்ளே நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. திங்கக்கிழமை ஏதாவது ஒரு வகையில் நல்லவைகள் பணவரவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு.
செவ்வாய்க்கிழமை 10ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் வரும். வியாபார பெருமக்களுக்கு போட்டிகள் ஒழியக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும். வீம்புக்குனே விலை குறைச்சி விற்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் நம்மளை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு. தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும். வியாழன் வெள்ளி சனிக்கிழமை ஆகிய 2.5 நாட்கள் பார்த்திங்கன்னா சந்திரன் லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறாருங்க. தொட்டது துலங்கக்கூடிய நாட்கள். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எதை வேணாலும் செய்யுங்க, நல்ல சிந்தனைகள் வரும். நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று நல்ல விதமாக அந்த நாட்களில் முடியும். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய, மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தைரியமான வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பமே சந்திராஷ்டமம். போன ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். இந்த வார ஆரம்பம் திங்கட்கிழமை சாயந்தரம் 4:19 தான் சந்திராஷ்டமம் முடிகிறது. ஆனால் சந்திராஷ்டமம் பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. இன்றைக்கி ஒரு நாள் திங்கட்கிழமை மட்டும், அதாவது 17ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை 4:19 வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. போன வாரத்தில் இருந்தே சந்திரன் 8ல் மறைஞ்சாலும் கூட சுக்கிரனுடைய இணைவில் தான் இருக்கிறாரு. வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். அதனால் பணவரவுகளுக்கு அது இதுக்குன்னு வேலைக்கு அப்படி இப்படிலாம் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க. இதை செய்கிறதா அதை செய்கிறதான்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கும். அவ்வளவுதானே தவிர பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. பேங்குக்கு பணங்கன்னு எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர்ன்ற மாதிரி ஃபேக் நியூஸு, ஃபேக் SMS இதெல்லாம், அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்துலாம் நம்பாதீங்க. அந்த ஒன்றை தவிர வேறு எந்த விதத்துலேயும் சந்திராஷ்டமம் கெடுதல்களை பண்ணாது. அதனை அடுத்து 9, 10, 11 ஆகிய நல்ல இடங்களில், சுப இடங்களில் சந்திரன் வருகை தருகின்ற ஒரு அமைப்பு தொழில் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்குங்க. பெரிய அளவில் யோகங்கள் இருக்கும். வேலை நல்லாயிருக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை கண்டிப்பாக சொல்லலாம். குடும்பத்தில் அமைதி இருக்கும். இளைய பருவத்தினருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் தான் கை கொடுக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிரேக்கப் ஆகி போச்சுங்கன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் புதிய காதல் அறிமுகங்கள். அப்படியே 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஆணுக்கு பெண்ணால் அறிமுகம், பெண்ணுக்கு ஆணால் அறிமுகம், நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக இளம் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல வேலை. நீங்கள்லாம் காதலை இப்போ எதிர்பார்க்க மாட்டீங்க. செட்டில் ஆகணுமையா, ஒழுங்காக நல்ல வேலை கிடைக்கணுமையா, இந்த நல்ல வேலை கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த இளம் பெண்கள் அனைவருக்குமே ஒரு தூர இடங்களில் நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள். திங்கட்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம், பிற்பகுதி 6 நாட்கள் நன்றாக இருக்கக்கூடிய சுப வாரங்க கும்பத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் நல்ல நாள். 7ஆம் இடத்துல சந்திர சுக்கிர சேர்க்கை இருந்து 3 சுபர்கள் ராசியை பார்க்குறாங்க. திங்கட்கிழமை சாயந்தரம் 4:19 திங்கட்கிழமை இரவிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பித்து புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 3 நாள், 2 நாள் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். வியாழக்கிழமை விடியும் போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. ஆகவே திங்கள் புதன் இந்த 2 நாட்களும் சந்திரன் சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 8ஆம் இடத்துல மறைகிறாரு. வீடு கொடுத்த சுக்கிரன் நீச்சம். திங்கக்கிழமை அப்படியே ஆஸ் யூஷுவலாக கொஞ்சம் நல்லாவே போயிடும். திங்கக்கிழமை கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அம்மா அப்பா சார்ந்த விஷயத்தில் ஏற்கனவே இருந்து வந்த கவலைகள்லாம் அப்படியே தீரும். நண்பர் யாராவது ஒருவர் உங்களுக்கு கை கொடுப்பது அல்லது நீங்கள் ஒரு நண்பரை காப்பாற்றுவது என்பது போன்ற அமைப்புகள் திங்கக்கிழமை மட்டும் நடக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் டப்புன்னு ஒரு மாதிரியாக மனசு கொஞ்சம் டல்லாகும். என்னையா இப்படி இருக்குது, ஏற்கனவே ஜென்மச்சனி வேறு உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. பெண்கள் விஷயத்தில் உஷாராக இருங்க. யாராவது ஒரு ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஏதாவது ஆசை வார்த்தைகள் தூண்டப்பட்டு அதன் மூலமாக எதையோ ஒன்றை இழக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம். 8ஆம் இடத்தில் சந்திரன் மறையக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் லேசாக உங்களுக்கு இடிக்கும்ன்றதுனால எதிலும் கவனமாக, விலை மதிப்பு மிக்க எதையும் ஆணோ பெண்ணோ மற்றவரிடம் கொடுத்து விட தேவையில்லாத உஷாராக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்களாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்குங்க. அதே நேரத்தில் வியாழக்கிழமை அப்படியே டக்குன்னு வியாழக்கிழமை விடிஞ்ச உடனே சந்திரன் 9ஆம் இடத்துல சந்திரன் பாக்கியத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 4 நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி நின்று செஞ்சு பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் இருக்குது. இளையவர்கள், குறிப்பாக மீனராசிக்காரர் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க. அவர்களுக்கு கூட பெரிய கஷ்ட நஷ்டங்கள் நடக்காத ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். ஆக செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 2 நாட்கள் மட்டும் பண விவகாரம், பேச்சு விவகாரம், குடும்ப விவகாரம்,
நண்பர்களை நம்பக்கூடியவர்கள் விவகாரம், காதலர்கள் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமையும். அதை தவிர்த்து வேறு எந்த கஷ்டங்களும் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இல்லாத சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம்.